அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு இணைவு, 4இல் அர்த்தாஷ்டம சனி, சூரியன் சுக்கிரன் இணைவு, 7ஆம் இடத்தில் குரு, 9இல் கேது பகவான் இருக்கிறார். செவ்வாய், ராகு, குரு மற்றும் சுக்கிரனால் தங்களுக்கு வருமானம் போதும் அளவுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் வீண் செலவுகள் இருக்காது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவும். சுப நிகழ்ச்சிகளாகிய நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்றவை நடைபெறும். இருந்தாலும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சூரியனுடன் இணைந்துள்ளதால் சற்று கவனம் வேண்டும். உடல் நலனில் அக்கறை கொள்வது அவசியம். உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். அது சொந்த வீடாக அமைவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் ஏற்படும். அதனால் ஆதாயங்கள் உண்டு. உத்தியோகம் அல்லது குடும்ப பொறுப்புகள் காரணமாக சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உண்டு. பழைய கடன்கள் இருந்தால் அவை அனைத்தையும் அடைத்து நிம்மதியாக இருப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனி 7.5 சனியில் பாதி என்பதால் உழைப்பு தங்களுடைய சக்திக்கு மீறியதாக இருக்கும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உயர் அதிகாரிகளை திருப்திப்படுத்துவது கடினமாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலை செய்யும் தனுசு ராசி அன்பர்கள் தாய்நாடு திரும்ப வேண்டியிருக்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கடுமையான போட்டி என்பதால் தொழில் போட்டிகளை தாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். பணியாட்களினால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். வங்கி மற்றும் இதர நிறுவனங்களின் கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு ஓரளவுதான் வருமானம். எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். இருக்கின்ற வாய்ப்பினை நல்லபடியாக தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அரசியல் துறையை பொறுத்தவரை கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. அரசியல் துறை அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும். கட்சிக்குள் தங்களுடைய புகழ், செல்வாக்குக்கு பங்கம் ஏற்படும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் தடங்கலாகும். ஆக அரசியல் துறை அன்பர்கள் சற்று கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். விவசாயத்துறை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கிறது. மகசூல் செழிக்கும். பயிர்கள் நல்லபடியாக விளையும். ஓரளவு வருமானம் தங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். உழைப்பு அதிகம் இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்பு தங்களுக்கு கவலையை அளிக்கும். தனுசு ராசி அன்பர்கள் தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். ஹரே கிருஷ்ணா.